உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகருக்கு சுக்கிர தசை சிறுவயதில் வந்தால் எவ்விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி காண்போம். சுக்கிர தசை 20 வருடங்கள். கிரகங்களின் தசைகளில் அவர்கள் பெற்றிருக்கும் அமைப்பு, ஸ்தான பலம் போன்றவற்றை பொறுத்து சுப பலனையோ அசுப பலனையோ வழங்குவார்கள். ஆனால் சுக்கிர தசைக்கு மட்டும் ஒரு பழமொழி வழக்கத்தில் உள்ளது. அதுதான் குட்டிச் சுக்கிரன் குடும்பத்துக்கு ஆகாது என்பது. அதாவது ஒரு ஜாதகருக்கு இளவயதில் சுக்கிர தசை வந்தால் குடும்பத்துக்கு நல்லதல்ல என்று பொருள். பொதுவாக எந்த லக்கினமாக இருந்தாலும் சுக்கிரன் தீதுபடாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சுமாரான பலன்கள் நடைபெறும். சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். 20 வருட சுக்கிர தசையில் கெட்டுப்போனவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் அவர்கள் செய்த விளைவின் பலனாகத்தான் அமையுமே தவிர சுக்கிர தசையால் தான் ஆனது என்று கூறிவிட முடியாது. 20 வருடங்களில் கோச்சார ரீதியாக சுக்கிரன் நல்ல இடங்களுக்கு வரும்போது ஜாதகர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்துவிடும். சுகபோகங்களை அனுபவிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். சில பேருக்கு பிறக்கும் போதே மாதாவின் கர்ப்பசெல் நீக்கி தசா இருப்பு என்று சுக்கிர தசையை குறிப்பிட்டிருப்பார்கள். அவ்விதமான அமைப்பும் இருக்கும். அடுத்து ஒரு ஜாதகருக்கு 12 வயதில் சுக்கிர தசை வருகிறதென்றால் 32 வயது வரை சுக்கிர தசை தான் நடக்கும். சுக்கிரன் அழகுக்கு உரிய கிரகம். எனவே ஜாதகருக்கு நல்ல அழகை தருவார். அழகாக நளினமாக பேசக்கூடிய தன்மையையும் ஜாதகருக்கு தருவார். அதே நேரம் உடல் உறுப்புகளில் காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம் சுக்கிரன். புலன் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய கிரகம் சுக்கிரன். எனவே சிறுவயதில் சுக்கிர தசை வரும் ஜாதகர்கள் பாலியல் இன்ப உணர்வுகளுக்கு வசப்பட்டு தங்களது கல்வியில் அதிகமான நாட்டத்தை கொள்ளாமலும் காதல் வயப்பட்டும் எதையும் வேகமாக அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தாலும் இவ்விதமான தீய பலன்களுக்கு உட்பட்டு அவர்களது கல்வியை சீரழிக்க வேண்டிய நிலையையும் குடும்பத்தை அவமானப்படுத்தக்கூடிய நிலையையும் கூட ஏற்படுத்திவிடும். சிறுவயது பருவத்திலே தனது உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் என்று எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு ஒட்டி உறவாடி சுகபோகங்களை அனுபவிப்பார்கள். அது உள்ள உணர்வு நிமித்தம் தரக்கூடிய நிலை. வயது அதிகமாக உறவினர்கள், நண்பர்கள் என நன்கு உணர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். தான் தனது முன்னேற்றம் என்ற ஒரு நிலையை ஜாதகர்களுக்கு உருவாக்கிவிடும். சிறுவயதில் இது உருவாவதற்கு வாய்ப்பில்லை. வயது அதிகமாகும் போதுதான் நல்ல கல்வி அறிவு பெற்று வேலைவாய்ப்பை தேடி வசதி அடைய வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக எழக்கூடிய உணர்வுகள் தான் மேலோங்கி நிற்கும். ஆனால் சிறுவயதிலே உலக அனுபவங்களே இல்லாத ஒரு நிலையிலே உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு தங்களின் கல்வி அறிவையும் குடும்பத்தையும் சீரழிக்கக்கூடிய ஒரு குணம் அவர்களுக்கு இச்சையின் காரணமாக ஏற்பட்டு விடுகிறது. அதன் மூலம் அவர்கள் வாழ்வு சீரழியும். அதன் மூலம் அவர்கள் குடும்பமும் அவமானத்துக்கு உள்ளாகும். இந்த நிலையை முன்னிறுத்தித்தான் குட்டிச் சுக்கிரன் குடும்பத்துக்கு ஆகாது என்ற பழமொழி நிலவி வருகிறது. ஒரு முதிர்ந்த வயதிலே, அதாவது 30 வயதிற்கு மேலே ஒரு ஜாதகருக்கு சுக்கிர தசை ஆரம்பித்தால் அது 50 வயது வரையில் நடக்கும். அப்போது ஒரு ஜாதகர் தனது ஆசாபாசங்களை திருமணம் செய்து தன் குடும்பத்தாரோடு நல்ல உணர்வுகளை பெற்று முன்னேற்றமடையும் காலகட்டமாகும் அது அமைந்துவிடும். ஆக அது வயதை பொறுத்து பக்குவம் என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறான நிலை ஆண் ஜாதகர்களுக்குத்தான் இந்த பழமொழி பொருந்தும். பெண் ஜாதகர்களை பொறுத்தவரை இளவயதில் சுக்கிர தசை வந்தால் அதிகமான கலை ஆர்வத்திலே ஏதாவது ஒரு துறையிலே மிகப்பெரிய ஆற்றலை பெற்று புகழ் பெறுவார்கள். அதன் மூலம் செல்வத்தை திரட்டுவார்கள். இளம் வயதில் சுக்கிர தசை வரப்பெற்ற பெண்கள் எல்லாம் பேரழகியாக இருப்பார்கள். அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு ஆண்கள் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். இவ்விதமான நிலையிலே தான் பல்வேறு கலைகளில் ஏதாவது ஒரு கலையிலே புலமையை பெற்று பெண் ஜாதகர்களுக்கு கொடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு செல்வார் சுக்கிரன். வாழ்க்கையும் வளம் பெறும். எனவே இளம் வயதிலே வரும் சுக்கிர தசை குடும்பத்துக்கு ஆகாது என்பது பெரும்பாலும் உண்மைதான் என்றாலும் பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளை சரியான முறையில் பராமரித்து சுக்கிர தசைக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகார முறைகளை செய்ய வேண்டும். அதாவது சுக்கிர தசைக்கு பரிகாரமாக மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் ஜாதகர்களை நல்ல முறையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு வர முடியும். அது பெற்றோர்களின் கடமையாகும். எனவே இளவயதில் சுக்கிர தசை ஏற்பட்டால் அவர்களது கல்வி, வாழ்க்கை எல்லாவற்றையும் நல்ல கண்காணிப்போடு பெற்றோர்கள் கவனமாக அந்த ஜாதகரை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மையான நிலை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.